ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் எதுவும் இல்லை, ஒரு புது சேஞ்சாக இன்றைக்கி ஆம்பூர் பிரியாணி எப்படி பண்ணுறோன்னு நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ வாங்க வீடியோவில் பார்க்கலாம், எப்படி நம்ம ஆம்பூர் பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் 1/2 kg, ரைஸு சீரக சம்பா ரைஸு ஒரு 1/2 kg, இப்போ மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 5 எடுத்துருக்கேன் நான். இதை நீட்டாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸு 4லேருந்து 5 நறுக்கிய தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, தயிர் ஒரு 100 ml, 100-150 ml, பச்சை மிளகா ஒரு 4-5 பச்சை மிளகா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மசாலா ஐட்டம் 1/2 லெமனு, இலை, பெப்பரு, பட்டை, பிரியாணி மசாலா, புதினா. ஸோ நம்ம இப்போ குக்கிங் போகலாம். பாத்திரம் சூடாகட்டும். பாத்திரம் சூடாயிடுச்சு. ஸோ எண்ணெய், ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் போட்டு நம்ம மசாலா போட போகிறோம். நம்ம கட் பண்ண வெங்காயம் போட போகிறோம். ஸோ பிரியாணி வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது. சைமல்டேனியஸாக நம்ம வேறு பர்னரில் சுடுதண்ணி நம்ம காய வச்சுக்கிறோம், கொதிக்க வச்சுக்கிறோம். நம்ம ஊற வச்ச 3-4 வாட்டி க்ளீன் பண்ண சீரக சம்பா ரைஸ் இதில் போட போகிறோம். இதில் போட்ட உடனே தம்மு. ஸோ இதில் போட்ட உடனே நம்ம பிரியாணி டெக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ வெங்காயம் வதங்கிட்டு கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்குவோம். நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை தக்காளி வதங்கிட்டா லைட்டாக வதங்குற வரைக்கும் கொஞ்சம் மூடிடுவோம். 2 நிமிஷம் ஆயிருக்கும் நினைக்கிறேன். ஓகே, சிம்மில் போடுவோம். ஸோ நம்ம புதினா போடுவோம். கொத்தமல்லி, பச்சை மிளகா, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன், சால்ட் தேவையான அளவுக்கு, கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம், கிளறி விட்டுக்குவோம். நம்ம வாஷ் பண்ண 1/2 kg சிக்கனை பிரியாணி டெக்ஸில் போட்டுருவோம். சிக்கன் அப்படியே கிளறிடுவோம்.
இப்போ காஷ்மீரி சில்லி பவுட்ரு போடுறோம். ஸோ பிரியாணி அந்த லைட் ரெட்டிஷ் கலராக வர்றதுக்கு. க்ளோஸ் பண்ணிட்டு 5 நிமிஷம் சிக்கன் வேகட்டும். சிக்கன் வெந்திருக்கான்னு பார்ப்போம். நல்ல ஸ்மெல் வருது. சூடு வெந்திருக்கு, சிக்கன் வெந்திருக்கு. ஸோ ரைஸு போட்டுக்குங்க, தண்ணி கொதிச்சிருக்கோம். ரைஸு போட்டுக்குங்க, ஒரு 2 நிமிஷம் வேகட்டும் ரைஸு. மறுபடியும் இதில் ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம அரிசியை ஃபில்ட்ரு பண்ணியாச்சு, வடிகட்டியாச்சு. மேக்ஸிமம் பார்த்தாலே தெரியும், ஒரு 50% அரிசி வெந்தால் போகிறோம். அந்த தண்ணியில் மிச்சது ஒரு 1/2 லிட்டர் தண்ணி. நம்ம மெதுவாக இது பண்ணிப்போம். ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும் தண்ணி. ஸோ இதான் குவான்டிட்டி தண்ணி இருக்கணும். லைட்டாக அரிசி முழுங்கின மாதிரி இருந்தால் போகிறோம். சிம்லேயே வச்சுடணும். சிம்மில் வச்சுட்டு மூடிடணும். ஓகே, ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு தம்மு வைப்போம். சிம்லேயே இருக்கட்டும் ஸ்டவ்வு. ஸோ ஃபில்டர் பண்ண தண்ணி மேலே வச்சாச்சு, அரிசி ஃபில்டர் பண்ண தண்ணி. சிக்கன் பீஸு வந்திருக்கு, ரைஸும் வந்திருக்கு. ரைத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2, ஒரு பச்சை மிளகாய் 2, 1/2 லிட்டர் தயிர். இது வந்து தேவையான அளவுக்கு உப்பு. ரைத்தா வந்து க்ரீமி பண்ண போகிறேன், அதாவது கெட்டியாக இருக்கும். ப்ராசஸ் பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னுட்டு. ஸோ க்ரீமியாக தெரியுதுங்களா? ஸோ இந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்கணும், கெட்டியாக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கடைஞ்சிருக்கணும், தயிர் கடையணும். அப்போ தாங்க பிரியாணிக்கு சாப்பிட நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். தயிர் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லாவே இருக்காது. பிரியாணி ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை தவறாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.